தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் முதல் வணக்கம். நான் உங்க கார்த்திக் ஃப்ரம் டைம் ஃபார் கிரேட்னஸ். ஸ்கூல்ல மண்டே சப்மிட் பண்ற ஹோம்ஒர்க்கை சண்டே நைட்டே உட்காந்து கை வலிக்க எழுதுறப்பதான் நமக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்துட்டோம்னு. லேசினஸ் 8 வயசுல ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்றதுல இருந்து 28 வயசு ஆனாலும் வேலைக்கு போற ஒரு கம்பெனில ப்ராஜெக்டை லேட்டா சப்மிட் பண்ணி திட்டு வாங்குற வர வாழ்க்கையில நம்மள விடாம துரத்திட்டு இருக்க ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இந்த வேலையை இப்ப செய்ய வேணாம், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பண்ணா என்ன ஆகிற போதுன்னு வேலையை தட்டி கழிக்கிறதுலயே தொடர்ச்சியா செஞ்சு வேலையை செய்யாம இருக்க ஒரு காரணத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல சோம்பேறித்தனம் பின்னாடி ஓடாம அதை எதிர்த்து நம்ம வேலைகளை சட்டுன்னு செஞ்சு முடிச்சு அப்பாடா வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், இனி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு திருப்தியை உண்டாக்குற 7 வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, டிஸ்பெல்லிங் யுவர் அசம்ஷன். நம்ம டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி மார்னிங் கண்டிப்பா சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு தூங்குவோம். ஆனா காலையில எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை நினைச்சிட்டு தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம். இந்த சூழ்நிலையில நீங்க உண்மையாவே ஒரு சோம்பேறி இல்லை. ஏன்னா எப்பவும் போலதான் ஒரு கோலை முடிக்கவும் ஒரு ஹேபிட்டை பழக்கமாக்குறதுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அதை நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரகிளா ஃபேஸ் பண்றீங்க. உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். உங்களுக்கு ஏற்படுற ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் தான் எக்ஸசைஸ் பண்ணாம திரும்பி போய் இழுத்து போத்திட்டு தூங்குற கம்ஃபர்ட் ஜோன்ல தள்ளி விட்டுடுது. அதனால உண்மையா நம்ம ஒரு சோம்பேறி இல்ல, நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் தான் முதல்ல சரியா புரிஞ்சிருச்சுன்னா நம்ம கோலுக்கான தடை லேசினஸ் தான் தப்பா அசம்ஷன் பண்ணிருக்க மாட்டீங்க. நம்பர் 2, the 8 categories of laziness. சோம்பேறித்தனத்தை நிறுத்துறதுக்கு முன்னாடி அது எங்கிருந்து வருதுன்ற காரணத்தை தேடினோம்னா நம்மளோட மைண்ட்ல ஓடுற ஒரு டீப்பர் இஷ்யூல இருந்து தான் வந்திருக்கும். மைண்டுக்குள்ள என்ன நடக்குதுன்ற இஷ்யூவை ஃபிகர் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால இதை சைக்காலஜிஸ்ட் 8 கேட்டகரிஸ்ல பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிஸும் லேசினஸ் நடக்கிறதுக்கான ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனையை எடுத்து டிஸ்கிரைப் பண்ணதா இருக்கும். இந்த 8ம் நெகட்டிவ் அண்ட் அன்ப்ரொடக்டிவ் மைண்ட் செட்டை தான் உண்டு பண்ணுதுன்னும், ஆனா ஒன்னுக்கும் இன்னொன்னுக்குமான வித்தியாசம் எமோஷனல் ஸ்டேட்ஸ்ல தான் டிஃபரெண்டா இருக்கு. இந்த 8 கேட்டகரிஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்றத முடிவு பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவு சோம்பேறித்தனத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவு அதை கடந்து வர்றது சுலபம். முதல் கேட்டகரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேட்டிக்யூ. என்னால இந்த வேலையெல்லாம் இப்போ செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றது தான் ஃபேட்டிக்யூ. அதிகமான உடற்சோர்வு இருக்கிறது தான் சோம்பேறித்தனம் கிரியேட் ஆகிற முதல் காரணமா செயல்படுது. நமக்கு அதிகமா சோர்வு இருந்தா ப்ரொடக்டிவா இருக்க தேவையான பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜி நம்ம கிட்ட இருக்காது. அதனால உங்களால உங்களை சரியா கவனிச்சுக்க முடியலங்கிறதோட ஆரம்பம் தான். இதை தவிர முழுசா நீங்க ஒரு லேசியான பர்சன் கிடையாது. உடற்சோர்வு போயிட்டா உங்களாலையும் எல்லா வேலைகளையும் ஈடுபட முடியும். செகண்ட் ஒன், ரிக்ரெட். ஒரு வாய்ப்பு உங்களை விட்டு தாண்டி போகும்போது தான் நீங்க சோம்பேறியா இருக்கீங்களான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஒரு வேலையை நம்ம லேட்டா தொடங்கியிருக்கோம்னு நினைச்சு அதை செய்ய மாட்டோம். இதுவும் அந்த வேலையை தட்டி கழிக்கிற ஒரு காரணம் தான். ஏன்னா அந்த வேலையை செய்யறதுக்கான உங்களோட எபிலிட்டியை நீங்க நம்ப மாட்டீங்க. அடுத்த முறை லேட்டா ஒரு விஷயத்தை தொடங்குறோம்னு தயக்கப்படாம செகண்ட் கேட்டகரியை ஓவர் கம் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆக போற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பத்தி கூட பார்த்துட்டு போயிடலாம். ரீலெவல் அப்படிங்கிறது நீங்க டெஸ்ட் மட்டும் அட்டெண்ட் பண்றது மூலமா உங்களோட ட்ரீம் ஜாப்ல வேலை வாங்கி கொடுக்குற இந்தியாவோட முதல் ஜாப் ஹைரிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா மட்டுமே நீங்க 100க்கும் அதிகமா இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லயும் பல ஃபேமஸான யூனிக் கம்பெனிஸ்லயும் பிளேஸ் ஆக முடியும். ரீலெவல் பிளாட்ஃபார்ம் நமக்கு 15 crore ஒர்த் ஜாப்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. இப்படி ஒரு டாப் கம்பெனி பிளேஸ் ஆக ஃப்ரீ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மூலமா ஜாப் போறதுக்கு வெறும் 15 நாள் மட்டும் தான் ஆகும். இப்போ ரீலெவல் பிளாட்ஃபார்ம்ல ஆட் ஆகி இருக்க 2 நியூ கம்பெனிஸ் தான் ஓகே கிரெடிட் அண்ட் இன்வீடியோ. ஓகே கிரெடிட் கம்பெனி பிசினஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்ல அப் டு 25 lakh சிடிசி கொடுக்குற ஜாப்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. இன்வீடியோ அப் டு 25 lakh சிடிசி வர மாதிரியான சீனியர் பேக் அண்ட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங் ரோல்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டுல ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மட்டும் அட்டெண்ட் பண்றது மூலமா ஹை பேயிங் ஜாப்ஸ்ல பிளேஸ் ஆகலாம். ரீலெவல் ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கமிங் பேக் டு தி டாபிக். தேர்ட் ஒன், இன்டர்னல் ஷேம். நம்மளோட மைண்ட் செட் சரியில்லைனா அன்ப்ரொடக்டிவ் ஆகிருவோம். மைண்ட் அப்செட், அன்ப்ரொடக்டிவ் இது ரெண்டுமே இன்டர்னல் ஷேம்னால மட்டும் தான் வருது. நமக்கு செல்ஃப் கம்பேஷன் இல்லாதப்போ ஏன்டா இப்படி சோம்பேறித்தனமா இருக்கோன்னு ஃப்ளக்சுவேட் ஆகிருவோம். கடைசியில என்ன செய்ய நினைச்சோமோ அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபோர்த் ஒன், ஃபியர். சோம்பேறித்தனம் ஏற்பட 4வது காரணம் பயம். பயத்தாலேயே நம்ம எங்க இந்த வேலை செய்யறதுல தோத்து போயிடுவோம்னு நம்மளாவே பல வேலைகள்ல இருந்து பின்வாங்கிடுறோம். அப்போ ஒரு வேலையை நம்மள செய்ய விடாமலும் அதனால சோம்பேறித்தனம் ஆகிறதுக்கு காரணமும் உங்களோட பயமா கூட இருக்கலாம். ஃபிஃப்த் ஒன், அனெக்சிட்டி. ஏதாவது ஒரு பெரிய சேலஞ்சஸை சந்திக்கும் போது பயத்தாலேயே ஓவர்வெல்ம்ட் ஆகிடுவோம். நம்மளால இதை பண்ண முடியாதுன்னு நம்மளே நம்ம கிட்ட சொல்லிடுறோம். இதனால ட்ரை பண்றதுக்கே அதிகமா பயப்படுறதுனால வேலையை செய்யறது இல்ல. இனிமேல் லேசினஸ்க்கு உங்களோட அனெக்சிட்டி காரணமா இருந்தா எதை பத்தியும் கவலைப்படாம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சிக்ஸ்த் ஒன், அன்சர்டனிட்டி. ஒரு வேலை செய்யறதுக்கு குழப்பமாவோ இல்ல காம்ப்ளிகேட்டடாவோ இருந்தாலே அதை பண்ணாம ஹெசிடேட் பண்ணிடுவோம். ஆனா இந்த குழப்பம் எல்லாம் சாதாரணமான ஒண்ணுதான்.
அதனால ஏதாவது ஒரு வேலையில நமக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த சவாலோட இயற்கையான பாட்டு தான்னு அதையும் எம்ப்ரஸ் பண்ண கத்துக்கணும். 7th ஒன் ஆப்பத்தி. நீங்க எதையும் கண்டுக்காம இருக்கிறது கூட ஒரு சோம்பேறித்தனம் தான். உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இல்லாதப்பையும் நீங்க டிப்ரெஷன்ல இருக்கிறப்பையும் தான் இந்த ஆப்பத்தி ஏற்படும். அதாவது எய்ம்லெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா தான் நீங்க எதையும் கண்டுக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு எது முக்கியம்ன்ற ஒரு இறுதி முடிவை எடுத்து அதுல வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே உங்களோட இந்த சோம்பேறித்தனத்துக்கான காரணமா இருக்கிற ஆப்பத்தி போயிடும். 8th ஒன் செல்ஃப் டெஃபினிஷன். அதாவது அன்ரியலிஸ்டிக் ட்ரீம் தான் உங்களை சோம்பேறித்தனமாக்குற ஒரு காரணம். நடக்காத சில கனவுகளை பத்தி கற்பனை பண்றதை நீங்க நிறுத்தியே ஆகணும். டே ட்ரீம் பண்றதை விட்டாலே இங்க பாதி பேரோட சோம்பேறித்தனம் போன மாதிரி தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு சில ரியலிஸ்டிக் ட்ரீமை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை லைஃப்ல எடுங்க. நம்பர் 3 ரீடிஸ்கவர் யுவர் டைரக்ஷன். உங்களுக்கு என்ன நடக்குதோ அதுபடி எல்லாத்தையும் விட்டுட்டா என்ன ஆகும்? அப்படி இருக்கிறதும் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. சோம்பேறித்தனத்தோட ஒவ்வொரு நாளும் போராடுற ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கு வருங்காலத்தை நினைச்சு எந்த ஒரு நர்வஸும் இருக்காது. நீங்க ஃபியூச்சரை பத்தின எந்தவித கவலையும் இல்லாம இருந்தா அடுத்த ஒரு 5ல இருந்து 10 வருஷம் எந்தவித சேஞ்சஸும் இல்லாம எந்த கோலையும் அடையாம போயிடுவீங்க. நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சீங்களோ அதுவா கண்டிப்பா ஆகியிருக்க மாட்டீங்க. அதனால இதுவரை உங்களுக்குன்னு ஒரு கோல் இல்லைனாலும் இனிமேல் சில கோலை வச்சு ஃபியூச்சரை பத்தி கன்சிடர் பண்ணுங்க. உங்க கனவா எது இருக்கோ அதுக்கான எல்லா முன்னுரிமையும் கொடுத்து செய்யணுன்றதை யோசிச்சு ஒவ்வொரு நாளும் வேலைகளை செய்யுங்க. ட்ரீம்ல நீங்க இன்வால்வ் ஆகாம இருக்கிறப்போ எந்த வழியில போகணும்னு தெரியாம இருக்கும். அதனால சரியாதான் போயிட்டு இருக்கோம்னு நினைச்சு தப்பான டிசிஷன் மேக்கிங்க்கு கொண்டு போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருந்தா லேசினஸ்னால அதுக்காக டைம் கொடுக்காம ப்ரொக்ராஸ்டினேட் பண்றீங்கன்னா இன்னொரு வழியை ரீடிஸ்கவர் பண்ணி அந்த பாத்துல போய் பாருங்க. நம்பர் 4 ஐடென்டிஃபையிங் த வேல்யூ ஆஃப் ஒர்க். ஒரு வேலையோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கிறப்போ தான் பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருந்தும் சோம்பேறித்தனமா அதை செய்யாம இருப்போம். உதாரணமா பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எக்ஸாம் எழுதணும்னு. ஆனா ஏன் கொஞ்சம் பேரால மட்டும் எக்ஸாம்ல ஹை மார்க் எடுக்க முடியுது? ஏன்னா ஹை மார்க்ஸ் எடுக்கிறதோட வேல்யூ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அது போலதான் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோல் ஹேபிட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரகசியமா எழுதி வச்சா மட்டும் போதாது. அந்த கோல் ஹேபிட்டை அடைஞ்சா என்னோட வாழ்க்கையில என்ன வேல்யூ எனக்கு கிடைக்கும், அதை கண்டிப்பா அடைஞ்சே தீர்றதுக்கான ஸ்ட்ராங்கான ஒய் ரீசன் ஒன்ன எழுதணும். வெறும் ஹேபிட்டை எழுதி வைக்கிறது இதை தான் நான் பண்ண போறேன்னு உங்களுக்கு உணர்த்துமே தவிர ஏன் அதை பண்றோன்ற காரணம் உங்க லைஃபுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். நம்பர் 5 த லேசி ஒர்க் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து தொடர்ச்சியா வேலை செய்யாம இடையிலே நமக்கு தேவையான பிரேக்கை எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சா தொடர்ச்சியா ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறோங்கிறது யாராலையுமே முடியாத காரியம். எவ்வளவு ப்ரொடக்டிவான ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு வேலைக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும். இந்த பிரேக்கை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்ம ப்ரொடக்டிவான ஆளா இல்ல அன்ப்ரொடக்டிவான ஆளான்னு சொல்ல முடியும். அப்போ இந்த பிரேக்கையும் சோம்பேறித்தனமாகாம நம்மளோட அட்வான்டேஜுக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? இதுக்காக தான் உங்களோட ஒர்க் டைமை டவுன் டைமா மாத்திக்கணும். உதாரணமா நீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸை 30 நிமிஷம் பார்க்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க செஞ்சே ஆகணும் சில வேலைகள் முக்கியமானதா இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்காக தான் நாங்க உங்களுக்கு 1-3 லேசி ஒர்க் ரேஷியோ ஒன்ன ரெக்கமெண்ட் பண்ண போறோம். இந்த மெத்தட்ல நீங்க 1 நிமிஷம் சீரிஸ் பார்க்கணும்னா 3 நிமிஷம் வேலை செஞ்சாகணும். அப்போ 90 நிமிஷம் நீங்க வேலை செஞ்சாதான் ஒரு 30 நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் பார்க்க முடியும். இந்த ஸ்டெப்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களோட லேசினஸ் தான் வேலை செய்யறதுக்கான மோட்டிவேஷனா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த 30 மினிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் உங்களை வேலை செய்யறதுக்கு அதிகமா ஊக்குவிக்கும். அதனால அதிகமான நேரம் வேலை செய்யறத தவிர்த்துட்டு இடையில உங்களுக்கு தேவையான பிரேக்கை ரிவார்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது மூலமா நீங்க அந்த வேலையை இன்னும் ப்ரொடக்டிவிட்டியா செய்யலாம். ஒரு நாள் முழுவதும் வேலை செய்யறோன்ற மலைப்பு இல்லாததுனால சோம்பேறித்தனத்துக்கு இந்த மெத்தட்ல இடம் இருக்காது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மூலமா என்னடா என்டர்டைன்மெண்ட் பண்ணி நேரத்தை வீணாக்கிட்டோமே, வேலை செய்யாம விட்டுடுறோமேன்ற கோவம் குறைஞ்சு போயிடும். நீங்க ஏதாவது ஒரு ஹேபிட்டுக்கோ இல்ல ஒரு வேலைக்கோ முன்னுரிமை கொடுக்க நினைச்சு அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கான ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்க. அப்படி நீங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி அந்த ஹேபிட்டை அடைஞ்சிட்டா உங்களுக்கு அதை எடுத்து எப்பயாச்சும் மோட்டிவேஷன் இல்லாத போதோ எய்ம்லெஸ்ஸா ஃபீல் பண்ணாலோ உங்களோட பாஸ்ட் சக்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெக்கார்டை பார்க்கும்போது இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு மறுபடியும் கண்டிப்பா கிடைக்கும். பல பேர் இங்க அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்க ப்ராசஸ்க்கு ரிசல்ட் எதுவும் கிடைக்கலன்னு கவலைப்படுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் எத்தனை நாள் அந்த ஒரு ஸ்பெசிபிக் கோலை அடைய எடுத்துக்கிறோன்னு தெரியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் தான். நீங்க வெயிட் லாஸ் பண்ண நினைச்சு நீங்க இன்வால்வ் ஆகியிருக்கிற ப்ராசஸை ட்ராக் பண்ணலன்னா நீங்க உண்மையாவே வெயிட் குறைஞ்சிருந்தாலும் அது உங்க கண்ணுக்கு தெரியாது. அதனால ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஓவர் டைம்ல 6 மாசத்துக்குள்ள வெயிட் லாஸ் எய்ம் பண்ணா ஒவ்வொரு மாசத்தோட இறுதியிலும் உங்க போட்டோவை எடுத்து முன்னாடி இருந்த போட்டோவோட கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ 3 மாசத்திலே உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் குறைஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிட்டே வரும்போது 6 மாசத்துக்குள்ளேயே உங்க வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் ஜேர்னியை ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் மென்ஷன் பண்ணோம். இப்போ நீங்க உங்க சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியே வர எந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண நினைக்கிறீங்களோ அதோட ப்ராக்ரஸை முழுமையா ட்ராக் பண்ணிட்டே வாங்க. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட அதிகமா உங்களை மோட்டிவேட் பண்ணலாம். நம்பர் 7 த பவர் ஆஃப் கைண்ட்னஸ்.
நாங்க சொல்லியிருக்கிற 6 வழியில உங்களால ஏதாவது ஒன்ன சரியா பண்ண முடியாம போனா நீங்க அதுக்காக கவலைப்பட்டு உங்க மேல நீங்களே கோவத்தை காமிச்சிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் லைஃப்ல சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க இந்த ஸ்டெப்ல சொல்ற மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும். ஒரு வேலையை பண்ணாம விட்டுட்டு லேசினஸா இருந்தா அதுக்காக டென்ஷன் ஆகிட்டு இருக்காம உங்களை நீங்களே கைண்ட்னஸோட ட்ரீட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல சொல்லியிருக்க ஒரு 2-3 வழியை ஃபாலோ பண்ணி லேசினஸை ஓவர் கம் பண்ணி வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்லியிருக்கிற மாதிரி சில வேலைகளை செஞ்சு முடிக்க உங்களால முடியலனா அதுக்கு காரணம் லேசினஸ் தான் தப்பா அசம்ஷன் பண்ணாம செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், ஃபியர், இன்செக்யூரிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்ததா செகண்ட் ஸ்டெப்ல ஃபேட்டிக்யூ, ரிக்ரெட், இன்டர்னல் ஷேம், ஃபியர், அனெக்சிட்டி, அன்சர்டனிட்டி, ஆப்பத்தி, செல்ஃப் டெஃபினிஷன் இந்த 8 கேட்டகரிஸ்ல எது உங்களோட ரீசன் ஃபார் லேசினஸ்னு கண்டுபிடிச்சு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல எந்த டைப் ஆஃப் லேசினஸை டீல் பண்றீங்கன்றத ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டா சரியான வழியில கோலை நோக்கி போலன்றத உணர்ந்தா உங்களோட டைரக்ஷனை 3rd ஸ்டெப்ல சொன்ன மாதிரி ரீடிஸ்கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லேசினஸா இருக்கு, வேலை செய்ய முடியலன்னு தோணுறப்போ வேலையை செய்யறோம்னு நீங்க பண்ற ஒர்க்கோட வேல்யூவை 4th ஸ்டெப்ல சொல்லியிருக்கிற மாதிரி தெரிஞ்சு செய்ய முயற்சி பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஒர்க்குக்கும் டவுன் டைம் அண்ட் ஒர்க் டைம் அலாட் பண்ணி 5th ஸ்டெப் மாதிரி ஒர்க் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க இடையில பிரேக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இன்னும் சோம்பேறித்தனம் இல்லாம வேலை செய்ய செஞ்ச ஒவ்வொரு வேலைக்குமான ரெக்கார்டை ட்ராக் பண்ணிட்டே வாங்க. இதான் 6th ஸ்டெப். லாஸ்டா இது எல்லாத்தையும் பண்றதுக்கு எப்பவும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருங்க. ஏன்னா சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வரப்போ நெகட்டிவ் எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மச் நீடடா இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.